இங்கிலீஷோட கொஸ்டினை டிகோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு கொஸ்டினும் நான் கொடுத்த மெட்டீரியலில் எந்த இடத்துல இருக்கு, ஆன்சர் எங்கே இருக்குன்னு வித் ப்ரூஃபோட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ 8th கொஸ்டின், த நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த மிஷன் இஸ் அக்கம்ப்ளீஸ்டு இஸ். பணி அக்கம்ப்ளீஸ்ட் அப்படிங்கிற மீனிங் என்னன்னா நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? த மிஷன் இஸ் அக்கம்ப்ளீஸ்டு, பணி நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது இதோட மீனிங். இப்ப இதை நெகட்டிவ் ஃபார்முக்கு மாற்றணும். த மிஷன் இஸ் நாட் ஓவர், த மிஷன் இஸ் நாட் ஃபினிஷ்டு, த மிஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டட், த மிஷன் இஸ் நாட் அக்கம்ப்ளீஷ்டு. ஸோ சாதாரணமாகவே இதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அக்கம்ப்ளீஷனுங்கிறது வார்த்தையோட மீனிங் வேற, ஓவர், ஃபினிஷ்டு, கம்ப்ளீட், இந்த மாதிரி இந்த 3 வேர்டோட மீனிங் வேற இல்லையா? ஸோ அக்கம்ப்ளீஷோட அப்படியே ஆப்போசிட் நாட் அக்கம்ப்ளீஷனுங்கிற நெகட்டிவ் மீனிங்கை கொண்டாட முடியும். அதே சமயம் இந்த இடத்துல இந்த வீடியோவில் அசர்ட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த இடத்துல அசர்ட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னே ஒரு வீடியோ போட்டிருப்போம். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ராப் இருக்கு. என்னன்னா மீனிங் மாறி, அதாவது இப்போ ராதா லவ்ஸ் ட்ரிங்கிங் கோக், ராதா டஸ் நாட் ஹேட் ட்ரிங்கிங் கோக், ரெண்டுமே சேம் அர்த்தத்தில் வருது. இது ஒரு பேட்டர்ன். அதே சமயம் மீனிங் மாறியும் வரலாம். ஓகேவா? அசர்ட்டிவ் நெகட்டிவ்ல எப்படி சொல்றது, பணி நிறைவேற்றப்பட்டது, பணி நிறைவேற்றப்படவில்லை, ஜஸ்ட் நாட் மட்டும் ஆட் பண்ணா போதும் நெகட்டிவ் ஃபார்ம்ல. ஓகேவா? ஸோ நோ, நாட், நெவர், நத்திங், நோபடி இதெல்லாம் நெகட்டிவ் ஃபார்ம்ல வரக்கூடிய வார்த்தைகள். அசர்ட்டிவ் ஃபார்ம் வந்து இன்ஃபர்மேஷனாவோ அல்லது ஸ்டேட்டோட ஃபேக்டாவோ இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நெகட்டிவ் ஃபார்ம்னு இருக்கணும்னா ஒன்று நோ இருக்கணும், அதில் நாட் இருக்கணும், இல்லை நெவர் இருக்கணும், நத்திங் இருக்கணும், நோபடி இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு வார்த்தை கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், திஸ் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு கொடுத்தோம். திஸ் இஸ் நாட் இம்பாசிபிள் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் மீனிங் இருக்கலாம். ஆனால் நான் இங்கே என்ன எழுதிருக்கேன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். அர்த்தம் மாறாம என்ன செய்யறது, இது மாத்துறது, நெகட்டிவ் ஃபார்ம் கொண்டாடுறது. பட் அர்த்தம் மாறி மாத்திர அந்த ஃபார்மேஷன் தான் அங்க கொடுத்துருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் அ மினிட், இங்க பாத்துருவோம். இங்க இருக்கு. ஸோ இங்க அர்த்தம் மாறி கொடுக்கப்பட்டது. ஓகேவா? த மிஷன் இஸ் நாட் அக்கம்ப்ளீஸ்டு. ஈஸியா என்ன செஞ்சிடலாம், இதை சார்ட் அவுட் பண்ண முடியும். ஒருவேளை அர்த்தம் மாறாம நீங்க நெகட்டிவ் ஃபார்முக்கு மாத்துங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நாங்க நாட் சேர்த்துட்டு அந்த வேர்டுக்குரிய ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்கணும். ஷார்ப்புன்னு இருந்தா பிளண்டுன்னு போடணும், அந்த மாதிரி கொடுக்கணும். அது ரொம்ப அட்வான்ஸ் லெவல் அது. ஓகேங்களா? ஆனா இவங்க பேசிக் இதிலே கேட்டிருக்காங்க. ஓகே, அர்த்தம் மாறி கொடுக்குற அந்த இதே கேட்டிருக்காங்க. த மிஷன் இஸ் நாட் அக்கம்ப்ளீஸ்டு ஆன்சர் போட முடியும். ஓகேவா? ஓகே, இது நம்ம இப்போ மெட்டீரியலை பார்க்கறத தாண்டி இதை நார்மலாகவே நெகட்டிவ் ஃபார்ம்னா எப்படி மாற்றணும். இப்போ நாட் இருக்கனால நம்ம ஈஸியாக இதை ஓரளவு சால்வ் பண்ணிட்டோம். இல்லை நோ வர்ற மாதிரியோ, இல்லை டஸ் நாட் வர்ற மாதிரியோ, இல்லை நத்திங் வர மாதிரியோ, நெவர் வர மாதிரியோ இருந்துச்சுன்னா அதுக்கு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வீடியோவை நல்லா பார்த்துருங்க. இதுக்கு தனியாக கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவும் போடணும். ஏன்னா இவன் கேட்டிருக்க பேசிக் மாடலுக்கு தனியாக நம்ம போடணும். ஏன்னா இப்போ போட்டிருக்க வீடியோ வந்து ஒரு அட்வான்ஸ் அர்த்தம் மாறாம நெகட்டிவ் ஃபார்முக்கு மாத்துறது. ஓகேவா? இங்க அர்த்தம் மாறியே நெகட்டிவ் ஃபார்ம் கேட்டிருக்கான் இல்லையா? ஸோ அப்ப இதுக்கு தனியா இன்னொரு மெட்டீரியல் நான் போட்டுறேன், கவலைப்படாதீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஈஸியா என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு காமன் நாலேஜை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டிப்பா த மிஷன் இஸ் நாட் அக்கம்ப்ளீஷ்டுங்கிறது சிம்பிளான ஒரு வார்த்தை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.